ஹாய் சில குட்டீஸ், நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க அந்த கொள்ளு சூப் என்ன அதோட ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொள்ளு சூப் வந்து நத்திங் பட் ஒண்ணுமே இல்லைங்க. அதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் இன்க்ரீடியன்ட்னா ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ என்னென்னதுன்னா மெயினாகவே இருக்கிறது வந்து கொள்ளு. சரியா, கொள்ளு வந்து நான் என்ன கொள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன்னா கருப்பு கொள்ளு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ப்ரௌனில் ஒரு கொள்ளு வருதுல, அதாவது யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கொள்ளு. இந்த கருப்பு கொள்ளு வந்து ரொம்பவே வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணதில் எனக்கு ஹீட்லாம் ஆகல பாடி. பிகாஸ் நான் வந்து டயட்டில் இருக்கும் போது நான் நிறைய வந்து நீருள்ள பழங்கள், காய்கறி, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து மோர் இதெல்லாம் வந்து நான் குடிப்பேன். அது இல்லாமல் வந்து 3 liters ஆஃப் வாட்டர் வந்து நான் இன்டேக் எடுத்துப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஹீட் ஆகல பாடி. ஸோ அதனால நீங்களும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வாட்டர் எடுத்துப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாக் கொள்ளு எடுத்துக்கோங்க. ஏன்னா செம்ம ரிசல்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது கூட என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் வெயிட் லாஸ்க்கு, பிசிஓஎஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உடம்புல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் கருவேப்பிலை. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் தான் வந்து நான் வந்து நம்மளோட கொள்ளு சூப்பில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு பிங்க் சால்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப் மாதிரி இருக்கும். சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிங்க காலையில். ஸோ வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது. எனக்கு வந்து ப்ரீவியஸ் வெயிட் லாஸ்க்குமே வந்து அது ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ வந்து நான் இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து இது ஒன் டைம் தான் நான் எடுத்துப்பேன். 45 டேஸ்க்கு வந்து தொடர்ந்து நான் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ வந்து ரிசல்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட டே டு டேல வந்து நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த கொள்ளை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளை வாங்கிட்டு வந்து நல்லா ஏதாவது கல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வானல்ல போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் கொள்ளு சாப்பிடாதீங்க. நீங்க அப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணாம சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு வலிக்கும், உங்களுக்கு டைஜஷனே ஆகாது. ஸோ கண்டிப்பா வந்து நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க வானலுங்க. 5 to 10 minutes கூட நல்லா வதக்குங்க. ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கும். அது வந்து இந்த கருவேப்பிலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 daysக்கு வந்து நிழல்ல வச்சிருங்க. நல்லா உருவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதையுமே வந்து வானல்ல போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நீங்க அதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஏதாவது ஒரு டப்பால போட்டு நல்லா வந்து மூடி வச்சிருங்க. இதை வந்து நம்ம டெய்லி யூஸ்வலா வந்து காலையில வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா வந்து எனர்ஜியா இருக்கும், நல்லா ஸ்வெட் ஆகும். இல்ல வாக்கிங் எப்ப நீங்க போறீங்களோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்க டைம்ல நீங்க அதை வந்து எடுத்துக்கோ. இதை வந்து நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, 2 கிளாஸ் வந்து நல்லா ஃபுல்லா வாட்டர் எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கொள்ளு பிளஸ் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து அந்த மிக்சர் வந்து அந்த தண்ணியில வந்து போட்டுட்டு நல்லா 2 கிளாஸ் வந்து 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்க எடுத்து நல்லா வந்து சால்ட், லைட்டா பிங்க் சால்ட், கொஞ்சம் பெப்பர் போட்டு நீங்க அதை வந்து நல்லா குடிக்கலாம். சூப்பரா இருக்கும் அது டேஸ்ட். நான் வந்து அது அடியில தங்குற மண்டி ஆல்சோ எடுத்து சாப்பிடுவேன். ஸோ அது கொள்ளு வந்து நல்லாவே இருக்கும். நீங்க கொள்ளு ரசம், கொள்ளு சூப் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க.